வணக்கம். ஏசி தமிழின் பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள். பழிவாங்க மருத்துவமனைக்கு வந்த நாகபாம்பு உண்மை சம்பவம். 15 வயது சிறுவன் பாலியல் துன்புறுத்தல், ஆசிரியருக்கு 24 ஆண்டுகள் கடுங்காவல் சிறை. போலீசாரின் அதிரடியால் பிடிபட்ட பெண் உள்ளிட்ட 3 சோதனையில் மீட்கப்பட்ட பொருட்கள். யாழில் சகோதரியிடம் தொலைபேசியில் பேச முயன்றவருக்கு காத்திருந்த அதிர்ச்சி, மர்ம மரணத்தால் குழப்பம். வெளிநாடுகளில் பதுங்கியுள்ள ராஜபக்சர்களின் சகோதரர் கடும் தொனியில் எச்சரிக்கும் அனுர. அடுத்தடுத்து தொடரப்போகும் கைது, சிக்கப்போகும் முக்கிய புள்ளிகள், அனுர அதிரடி. செம்மணி புதைகுழி 5ஆம் நாள் அகழ்வில் மனித எச்சங்கள் அடையாளம். தொடர்பென விரிவான செய்திகள். இந்தியாவின் ஆந்திர மாநிலம் ஏலூரு மாவட்டத்தில் வாலிபர் ஒருவரை கடித்த நாகபாம்பு அவர் சிகிச்சை பெற்று வந்த மருத்துவமனைக்கு தேடி வந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கொய்யல கவுரனியைச் சேர்ந்த சிவ சீனிவாஸ் என்பவர் நேற்று காலை நாகபாம்பு கடியால் பாதிக்கப்பட்டு யங்காரெட்டி குரேம் அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்நிலையில் இரவு 10 மணிக்கு அவரை கடித்த அதே நாகபாம்பு அவர் சிகிச்சை பெற்று வந்த வாட்டின் முன்பாக தோன்றியதைக் கண்டு அங்கிருந்த ஊழியர்களும் உறவினர்களும் அதிர்ச்சியில் ஆழ்ந்துள்ளனர். உடனடியாக மருத்துவமனை ஊழியர்கள் அந்த பாம்பை அடித்து கொன்றனர். கடித்த பாம்பை நோயாளி இருக்குமிடம் தேடி வந்த வினோத நிகழ்வு மருத்துவமனை வளாகத்தில் பெரும் அச்சத்தையும் அதேவேளை பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மொனராகலை பிரதேசத்தில் 15 வயதுடைய சிறுவன் ஒருவருக்கு கடுமையான பாலியல் அத்துமீறலை இழைத்ததாக குற்றம் சாட்டப்பட்ட ஒரு தம்மப்பள்ளி ஆசிரியர் குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டு 24 ஆண்டுகள் கடுங்காவல் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. மொனராகலை உயர் நீதிமன்ற நீதிபதி கலாநிதி தமித் நலிந்த ஹவாவசம் அவர்களால் வியாழக்கிழமை சந்தேக நபருக்கு 24 ஆண்டுகள் கடுங்காவல் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. மொனராகலை எத்திமலை பகுதியைச் சேர்ந்தவரும் இந்த வழக்கின் குற்றவாளியுமான ஒருமுத்த கமகி சந்தனி என்பவர் 2015ஆம் ஆண்டில் அந்த பள்ளி சிறுவனை மிதிவண்டியில் ஏற்றிச் சென்று ஒரு ரகசிய இடத்துக்கு அழைத்துச் சென்று பாலியல் துஷ்பிரயோகம் மேற்கொண்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் வெவ்வேறு பகுதிகளில் நேற்றைய தினம் போலீசாரால் முன்னெடுக்கப்பட்ட சுற்றி வளைப்பு நடவடிக்கையில் சட்டவிரோத மதுபானத்துடன் 3 கைது செய்யப்பட்டுள்ளனர். யாவெல போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ஏகல பகுதியில் சட்டவிரோத மதுபானத்தை வைத்திருந்த குற்றச்சாட்டில் பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இதன் பொழுது சந்தேக நபரிடமிருந்து 67.5 லிட்டர் சட்டவிரோதமான மதுபானம் போலீசாரால் மீட்கப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் ஏகல பகுதியைச் சேர்ந்து 62 வயதுடைய பெண் ஒருவர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி படல்கம போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கல்வி பகுதியில் போலீசாரால் முன்னெடுக்கப்பட்ட சோதனையின் போது சட்டவிரோத மதுபானத்துடன் அவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் இளவாலை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பண்டத்திருப்பு பகுதியில் பெண் ஒருவர் தனது வீட்டுக்குள் உயிரிழந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். உயிரிழந்தவர் பண்டத்திருப்பு பகுதியைச் சேர்ந்த 73 வயதுடைய மூதாட்டி என்றும் அவர் வீட்டில் தனியாக வசித்து வந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேற்று வெள்ளிக்கிழமை இரவு இவரின் சகோதரர் தொலைபேசி மூலம் இவரை தொடர்பு கொள்ள முயற்சித்த போது எவ்வித பதிலும் கிடைக்கவில்லை. இதனால் சந்தேகமடைந்து வீட்டுக்கு சென்று பார்த்தபோது அவர் உயிரிழந்த நிலையில் மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. 2029ஆம் ஆண்டு ஆட்சி பற்றி பேசும் ராஜபக்சர்கள் வெளிநாடுகளில் பதுங்கியுள்ள தமது சகோதரரை நாட்டுக்கு வரச் சொல்ல வேண்டும், இல்லையென்றால் சிவப்பு பிடியாணை பிறப்பித்தாவது அவரை நாட்டிற்கு அழைத்து வருவேன் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்தார். மகரக பகுதியில் நேற்று இடம்பெற்ற தேசிய மக்கள் சக்தியின் மேதின கூட்டத்தில் உரையாற்றும் போதே ஜனாதிபதி இந்த விடயத்தினை தெரிவித்தார். 2022ஆம் ஆண்டு பங்குரோத்து நிலையடைந்த நாட்டை நாங்கள் பொறுப்பேற்றுக் கொண்டோம். அன்று நாட்டை பங்குரோத்து நிலைக்கு தள்ளியவர்கள் இன்று பொருளாதார மீட்சி பற்றி கருத்து தெரிவிக்கிறார்கள். ஒரு சில ஊடகங்கள் அவற்றை பெரிதுபடுத்துகிறது. பங்குரோத்து நிலையடைந்த எதிர்க்கட்சியினர் இன்று ஒன்று கூடி அரசாங்கத்துக்கு எதிராக சூழ்ச்சி செய்வதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். ஒரு அரசு தலைவரும் அவரின் குடும்பத்தினரும் கைது செய்யப்படலாம் என மேதின கூட்டத்தின் போது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்தார். அதற்கமைய முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன எந்த நேரத்திலும் கைது செய்யப்படலாம் என்றும் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுடன் தொடர்புடைய விடயத்தில் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ கைது செய்யப்படலாம் என்றும் மஹிந்த ராஜபக்ஷ கைது செய்யப்படலாம் என்ற நிலையில் அவர்கள் கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்பு உள்ளது.
இதுவரை முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே கைது செய்யப்பட்டிருக்கும் நிலையில் இந்த விடயத்தை கூட இவர்கள் சரியான முறையில் கையாளவில்லை என்ற குற்றச்சாட்டு வருகிறது. தங்களுக்கு எதிரான எதிர்ப்பலை வரும்போது திடீரென்று மஹிந்த ராஜபக்சவையோ மைத்திரிபால சிறிசேனவையோ கைது செய்வதன் மூலம் முன்னாள் ஜனாதிபதி ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் என்கின்ற ஊடக வெளிச்சம் மக்களின் முக்கியமான பிரச்சனைகளை திசை திருப்பலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. செம்மணி மனித புதைகுழி அகழ்வு பணிகள் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகின்றன. இந்த நிலையில் வழக்கின் 3ஆம் கட்டத்தில் 5ஆம் நாளாக நேற்று அகழ்வு பணி இடம்பெற்றது. யாழ்ப்பாண நீதவான் செல்வநாயகம் லெனின்குமார் முன்னிலையில் இந்த அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டது. இதன்பொழுது புதிதாக 3 மனித எச்சங்கள் அடையாளப்படுத்தப்பட்டதாக சட்டத்தரணி எஸ் நிரஞ்சன் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் தற்போது வரை 244 மனித எச்சங்கள் அடையாளப்படுத்தப்பட்டு 240 மனித எச்சங்கள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. செவனகல போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கட்டுப்பில குளத்தில் நீராடச் சென்ற பாடசாலை மாணவன் ஒருவர் நீரில் மூழ்கி உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்தனர். இந்த சம்பவம் நேற்று மாலை இடம்பெற்றுள்ளது. சம்பவம் குறித்து செவனகல போலீசாருக்கு கிடைத்த தகவலை அடுத்து விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. ரத்தினபுரி பிரதேசத்தைச் சேர்ந்த 16 வயதான பாடசாலை மாணவனை உயிரிழந்துள்ளார். குறித்த மாணவன் தன்னுடைய நண்பர்கள் குழுவுடன் இணைந்து கட்டுப்பில குளத்தில் நீராடிக் கொண்டிருந்த போது இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. உயிரிழந்த மாணவனின் சடலம் தற்போது எம்பிலிப்பட்டிய வைத்தியசாலையின் சடல அறையில் வைக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் செவனகல போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. 1 பவுன் தங்க மோதிரத்தில் சிக்கி தவித்த சாரை பாம்பொன்றை வனவளத்துறையினர் பத்திரமாக மீட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் கேரள மாநிலத்தில் இடம்பெற்றுள்ளது. கேரளாவில் புதிதாக வீடு கட்டி வரும் தம்பதியினர் வீட்டின் அருகே தற்காலிகமாக ஒரு ஷெட் அமைத்து தங்கியிருக்கின்றனர். சம்பவத்தன்று அங்குள்ள மேசையின் கீழ் ஒரு பாம்பு இருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்த அவர்கள் உடனடியாக வனத்துறைக்கு தகவல் வழங்கினர். தகவல் அறிந்து விரைந்து வந்த வனவளத்துறையினர் அங்கு சுமார் 4 அடி நீளமுள்ள சாரி பாம்பு இருப்பதை கண்டறிந்தனர். அந்த பாம்பின் உடலில் 1 பவுன் எடையுள்ள தங்க மோதிரம் ஒன்று பலமாக சிக்கியிருந்தது. அந்த மோதிரத்திலிருந்து விடுபட முடியாமல் பாம்பு தவித்துக் கொண்டிருந்தது. பாம்பிற்கு அதிக வலி ஏற்படாத வகையில் வனத்துறையினர் அந்த மோதிரத்தை மிகவும் லாபகமாக வெட்டி பாம்பை மீட்டனர். மோதிரம் இறுக்கமாக சிக்கியதால் பாம்பின் உடலில் ஏற்பட்ட காயத்துக்கு தகுந்த சிகிச்சையும் அதன் போது அளிக்கப்பட்டது. சிகிச்சைக்கு பிற்பாடு அந்த பாம்பு பாதுகாப்பான வனப்பகுதியில் விடப்பட்டது. தங்க மோதிரத்தில் பாம்பு சிக்கிய இந்த விசித்திர சம்பவம் அந்த பகுதியில் பெரும் ஆச்சரியத்தினை ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. கம்பகா மீரிகம பிரதேசத்தில் மேற்கொள்ளப்பட்ட விசேட சோதனை நடவடிக்கையின் போது ஐஸ் போதைப்பொருளுடன் இளம் யுவதி ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இவ்வாறு கைது செய்யப்பட்டவர் நீர்கொழும்பு பிரதேசத்தைச் சேர்ந்த 21 வயதான இளம் யுவதி ஒருவர் என்று அடையாளம் காணப்பட்டுள்ளார். அவரிடமிருந்து விற்பனைக்காக வைத்திருந்த 25 கிராம் ஐஸ் போதைப்பொருள் போலீசாரினால் மீட்கப்பட்டுள்ளது. மேற்படி யுவதியின் 26 வயதுடைய காதலன் அண்மையில் ஹெரோயின் போதைப்பொருளுடன் கைது செய்யப்பட்டு தற்போது விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். இது தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. உலக விடயங்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள ஏசி தமிழ் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள்.